ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசங்கு ஜெகநாத் எல்லாருக்கும் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எனக்கு கொஞ்சம் வளருது என்னன்னு தெரியல, வளரிக்கிட்டே இருக்கேன். காலையிலேருந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால மட்டும்தான் என்னால் வீடியோ லேட்டாக எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 8:10 அப்போ தான் நான் அடையங்கப்பா 8:30 இப்போ தான் நான் வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். நைட் வ்ளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய கிச்சனை பார்த்தாவே எனக்கே பயமாக இருக்குது. நான் பேக் கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாலும் சரி கிச்சனும் சரி எந்த நிலைமையில் இருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணதை நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஒட்டகா இன்னொரு ட்ரெஸ் மட்டும் இருக்கும். அதை ஒட்டுக நாளைக்கு உங்களுக்கு அதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி. நேற்று பூ கட்டினது அதுக்கப்புறம் இவ்வளோ இருந்துச்சு அப்படின்றதும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். தெரியுதா? ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து நாளைக்கு மழை வந்துச்சுன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் பேசும்போது ரொம்ப பாவமாக இருக்கேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்கூடாதுன்னதுனால தான் நான் டைரெக்டாக அங்கே இது என்னென்ன பூவை எப்படி கட்டுறேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் அந்த அக்கா பேசிக்கிட்டே பூ கட்டிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg காக்கடா ஒன்று தான் போட்டு கட்டினேன். எவ்வளோ மணி நேரம் குறிப்பிட்டு சொல்ல முடியல. நாங்கள் பேசிகிட்டே உட்காந்து கட்டிக்கிட்டு இருந்தோம். அக்காவுக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு அக்கா கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பூ எல்லாமே கட்டி முடித்தாச்சு. இது அக்கா கட்டினது, இது நான் கட்டினது. அக்கா சமைக்க போயிட்டாங்க, உட்காந்து கட்டிட்டேன். இது 1/2 கிலோ பூ சீக்கிரமாக கட்டி முடிச்சிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு நாளைக்கு எப்படி மலர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நாளைக்கு எப்படி இருக்கும் என்ன இதுன்னு சொல்லிட்டு. பாப்பா எப்போவுமே இங்கே தான் படிப்பா. ஹாய் சொல்லமோ. படிச்சிட்ருக்கா எக்ஸாமுக்காக. பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக மிஷின் இருந்தாவே இப்படி தான் ஆகும், வேறு வழி இல்லை. காலையிலேருந்து உட்காந்த இடத்துல தான் உட்காந்துட்ருக்கேன். இதுவும் ஒருத்தவங்க கொடுத்தது தான். இதை நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்தரா வந்தரா அங்கே பாருங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு. अंदर आओ रहेगा मैं सिल दिया देखो है. அந்த பாப்பா தான் ஸ்டிச்சிங் பண்ணது. ठीक है. இங்கே பாருங்களேன், இந்த பாத்திரம் இது கழுவி வச்சிட்டது. இதெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணணும் ஓகேங்களா. ஷபா ஷபா சைடு செல்ஃபில் எதுவும் வைக்க மாட்டேன். இப்போ க்ளீனிங் வேலை ஆரம்பிக்கலாம்.
ஓகே வாங்க க்ளீனிங் பண்ணலாம். दीदी मेरा सूट आपके पास? नहीं हाँ है नहीं बना नहीं है आ रही हो क्या इसको फिट करना मैं यहाँ देखो मैं ये शू मैंने को क्या कहा आपका है यार पता है आपका तो पैंट है उसको लेके आओ थोड़ा सा वीडियो देख ठीक हो गया कितना नहीं होगा वीडियो उससे बड़ा सूट बड़ा नहीं होगा बड़ा कट दिखा क्या मतलब 1 इंच हो गया हां चल क्या आपको जो पैंट लेके आओ मैं वीडियो देख दूंगा आई कब आओ नहीं Sorry. Jangan ya. मतलब ये पॉकेट नहीं लगाया। नहीं पॉकेट नहीं मिले। क्या करूँ? यहाँ का जो पैंट का साइज होता है वो ज़्यादा छोटा है। मोटी मोटी आपको हो रही है। इसलिए इतना कम करके लेके आया। हाँ, इसका नहीं होना। हाँ, बोलो। इसे भी ना। इसे भी तो बोला। छोटा छोटा ना। मैं वही लेना चाहता हूँ। मैं एक ही मैचिंग का। एक ही मैचिंग का। ब्लैक ब्लैक और ब्राउन ब्राउन। क्या मतलब उसको कटिंग किया ना वो नहीं करना चाहिए। हाँ, उसे ये ठीक है ना। अरे वो क्या करना? पूरा गिरा देना कम है। एक कम हो क्या हुआ? गिरा इधर करेगा तो उधर करेगा। अच्छा करिए। ये इधर भी नहीं चाहिए। मतलब साइड 2 मीटर होगा तो आराम से होगा। ये 2 मीटर नहीं। कम है. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன்னா மனுஷன் கொஞ்சம் நிம்மதி. கிச்சனும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்பாத்திக்கு வந்து சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துடணும். ஆல்ரெடி வந்து பொரியலெல்லாம் இருக்குது. காலைல செஞ்சதே பொரியல், அதுக்கப்புறம் வந்து குழம்பு. அவர் வந்து கம்பெனிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியல. இது மேபி வீடியோ வந்து ஒரு 10:30க்கு தான் அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
ஓகே, நம்ம வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு 9 மணி. இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணோன்னா அப்புறம் வரதுக்குள்ளே லேட் ஆகிடும். ஓகே, நான் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அவருக்கு மட்டும் தான் செய்ய போகிறேன். எனக்கு அவரை ஏதாவது வாங்கி தருவாங்க, தோசை இல்லைன்னா பரோட்டா இந்த மாதிரி. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ செய்கிறேன். வந்து பிசைஞ்சு முடிச்சுட்டு தேய்ச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து பிசைஞ்சு முடிச்சிட்டேன். இது பாருங்கள், தொட்ட உடனே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். அப்போ தான் வந்து ஒரு மாதிரி வறுத்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இது வந்து நான் வந்து ரொம்ப பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக உண்டு எடுத்துக்கோங்க, மீடியம் வேணால் மீடியமாக எடுத்துக்கோங்க. நான் மீடியமாக எடுத்துக்கிறேன். சப்பாத்தி தான் செய்யலான்னு இருக்கேன். பாருங்கள், 5 அதுக்கு இப்போ வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம மாவு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையிலே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த கையில் ஏதாவது வச்சுருக்குன்னா மாவு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். இது பாருங்கள், இதை மட்டும் இப்படி பிடிச்சிக்கணும். இதை மட்டும் இப்படி இது வந்து லூஸாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து இந்த மாதிரி போகும். பாருங்கள், நல்லா ரவுண்டாக வரும். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். அதில் ஏதாவது மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். எடுக்கிற மாவை இந்த மாதிரி வேறு சப்பாத்தி செய்யும்போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து அரைச்சி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சப்பாத்தி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதில் போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா. ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம். பூஃபுல் வர மாதிரி. ஏன்னா பாதி பேருக்கு இந்த மாதிரி எடுக்கணும் தெரியாது இல்லைங்களா, அதனால தான் வந்து காய்க்கணும். கேட்டு காய்ச்சிருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். முதல்ல வந்து நம்ம எடுக்காமல் எப்படி பஃபுல் வரும்ன்றதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது.
ஒரு செகண்ட் அவ்வளோதான், ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு திருப்பி எடுத்து போட்டுக்கணும். ரொம்பலாம் இதை வேக விடக்கூடாது. அந்த பக்கம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஹைலியே வச்சுக்கோங்க. இந்த துணியை வந்து இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், அதுமே திருப்பி இந்த பக்கம் பார்த்தீங்களா? ஸ்பூன் அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சூடு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடிச்சுட்டு வந்து இதில் போட்டுட்டு இன்னொரு மெத்தட் வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஏன்னா எல்லாராலையும் வந்து இப்போ பண்ணிக்கிற மெத்தட் வந்து எல்லாராலையும் பண்ணலாம். இப்போ 2வது மெத்தட் வந்து பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தெரியாமல் நானே அப்படி கூட அப்படி தான் இருந்தேன். வேகாமல் இருக்கும்போது எடுத்து அடுப்புக்குள்ளே போட்டு புஃபுன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக மாவு போட்டால் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆகும். இந்த எடுத்து அதுக்கப்புறம் தொடச்சிக்கலாம். ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து வெந்துருச்சு அப்படின்னா இந்த சைடு நம்ம வந்து அடுப்பில் சுட்டு வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தானாக வரும். ஓகே, வந்து இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக நல்லா சுட்டுருக்கா. இப்போது அதை உள்டாக போட்டுடணும். உள்டாக போட்டுட்டோம் அப்படின்னா அதை பாட்டுக்கு நல்லா புஃபுன்னு வந்துடும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். இது வந்து ஈஸியாக இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு தடவை போட்டு நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 டைமுமே சேம் வந்து போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு சைடில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வச்சோம் அப்படின்னு நல்லா புஃபுன்னு வந்துடும். கேக் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து புஃபுன்னு வருதுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ புஃபுன்னு வந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 6 சப்பாத்தி வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே ஹீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு மேலே மூடி வச்சுட்டேன். குழம்பு வந்து சூடு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வரும்போது தான் பார்க்கணும் இப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. டைமும் வந்து இப்போது 9:30 மணி ஆயிடுச்சு. வந்துகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா வந்து அவங்க வந்து துணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் எடுத்துகிட்டு வரலையா? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? தோசையா? எங்கே தோசை எங்கே? என்னாச்சு? அது என்னங்க அது? அட கடவுளே, தோசையா பரோட்டாவா? எனக்கு தெரியும் நீங்கள் வாங்கிட்டு வர மாட்டீங்க பரோட்டா அப்படின்ட்டு. ஆ, அலர்ஜி ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் வாஷ் பண்ணிட்டாங்க. ஆஹா, எனக்கு வேணாம். இல்லை, பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு தோசைன்றீங்களா? போங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு போ. ஓகே, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பொரியல் வந்து கொஞ்சம் தீஞ்சிடுச்சு. இப்போ என்ன சொன்னீங்க? வீடியோவில் காட்டாதீங்கன்னு சொன்னீங்க. இது வந்து பருப்பு குழம்பு. அதை ஓப்பன் பண்ணாங்களா? ஓப்பன் பண்ணுங்க. அது நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கு பரோட்டாவுக்கு வந்து பருப்பு குழம்புங்க கொடுத்துருக்குறது. கம்பெனியில் கொடுப்பாங்க எப்போவுமே. இன்றைக்கி ஆசையாக கேட்ட பரோட்டா சப்பாத்தியா?
वरना चिकचिक खाना ரெண்டு சப்பாத்தி 2 பரோட்டா கொடுத்துருக்காங்க. ஐயோ கடவுளே. କେତେବେଳେ କ'ଣ ହେଉଛି ପରଟା 3ଟା ପରଟା ନା 2ଟା 2 ପରଟା ଭଲ ଆଜିକି ଖାଆନ୍ତୁ ତ சரி வைங்க. இது வெள்ளையாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குதாம்மா. ஐயோ கடவுளே. சப்பாத்தியும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சப்பாத்தி. நிஜமாகவே சூப்பராக இருக்கு பாரு. ஓகே நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? உங்களுக்கு அது பிடிக்காது, இதுன்னா இறங்கிடும் அதானே. நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ வந்து அதை தூங்கவே போகிறேன். கிட்டத்தட்ட டைம் வந்து 10:30 ஆகிடுச்சு. வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கே வந்து இதுக்கு எப்படியும் ஒரு 11 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். லேட்டாக வீடியோ வந்துச்சுன்னா என்னை யாரும் கூட சொல்லாதீங்க, இன்றைக்கி லேட்டாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே பாய் எல்லாருக்கும், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாருக்கும். நாங்களும் வந்து தூங்க போகிறோம். அவர் வந்து படுத்துட்டாரு. நானும் போய் இதுக்கு மேலே வந்து படுத்துடணும். ஸ்டிச்சிங் வந்து நாளைக்கு திருப்பி காலைல வந்து இன்னும் ஒரு செட் ட்ரெஸ் இருக்குது, அதை நாளைக்கு 9 மணிக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. நாளைக்கு காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிடணும். எந்திரிச்சு தச்சு கொடுத்துடணும். ஓகே பாய் பாய் எல்லாருக்கும். விஷ் யூ ஆல்.